வணக்கம் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சோப்பு தண்ணிலாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல், அதாவது நமக்கு அந்த சோப்புலாம் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி கழுவணும் ஸ்டவ்வை, அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கவுண்டரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டியிருக்கும். அப்படி ஸோ இங்கே நான் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம எப்படி வந்து தண்ணிலாம் இல்லாமல் எப்படி அந்த கொஞ்சம் ஆயிலியாக உள்ள ஸ்டவ்வை இது பண்ணலான்னு பார்க்கலாம், க்ளீன் பண்ணலான்னு. ஸோ இன்றைக்கி நான் வந்து மத்தியானத்தில் இருந்து உள்ள இது வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணல. ஓகே, ஸோ கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்சி ஒட்டி இருக்குது எச்சிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த மெத்தட் வந்து தண்ணியாக உங்கள் இதில் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஸ்டவ்வில் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் ரிமூவ் பண்ணுற லிக்விட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ப்ரே கிடைக்கும். இது ஆக்சுவலி இந்த சிம்னி க்ரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். அதை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நமக்கு அப்பப்போ ஆயிலியாக உங்கள் ஸ்டவ் ஆயிடுச்சு, ஆயிலெலாம் தெரிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இது எதில் ஒர்க் ஆகாதுன்னா, தண்ணியாக இருந்தால் ஒர்க் ஆகாது. இப்போ உங்கள் ஸ்டவ்வில் தண்ணியாக எதுவும் தேங்கி இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. உங்கள் ஸ்டவ் வந்து ஆயில் மட்டும் இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தேய்ச்சேன். இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். ஸ்ப்ரே பண்ணி 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு ட்ரை கிளாத்து, நல்லா காஞ்ச துணியால் நம்ம அப்படி தொடச்சி எடுத்துட்டாலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. எனக்கு இது வந்து ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய சொல்யூஷன் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஆயில் கரை உங்களுக்கே தெரியுது பாருங்கள். ஒரு வைப்பு தான் இது. வந்து டீக்ரீசர் ஸ்ப்ரே, எந்த கம்பெனிக்குள்ளதும் நீங்கள் வாங்கிக்கலாம். டீக்ரீசர் ஸ்ப்ரேன்னு பாருங்கள், அது உண்மையிலே உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ ஒரு வைப் தான் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் ஊற வைக்கணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி ஒரு ட்ரை கிளாத்தானா, இந்த ஈரம் ஆகாது. இந்த க்ளீனிங்க்கு வந்து வாட்டரே யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் டெய்லி ஸ்டவ்வை துடைக்கிறாள்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும். தண்ணியாக போட்டு கழுவ வேண்டாம் சோப்பை. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிருச்சு. உண்மையிலே இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப எனக்கு ஒரு நிம்மதி. ஸோ இப்போ பின்னாடி கொஞ்சம் நம்ம அந்த டவல்லையே அந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் இருக்கும், ரைட்? நம்ம இவ்வளோ கணா தொடச்சோம்ல, ஸோ அது பின்னாடி தொடச்சாச்சு, ஸ்டவ்வுக்கு முன்னாடி தொடச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்போது இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது நமக்கு கிச்சனில் வந்து, இந்த ஆயில் படிகிற இடம். என்னது? சமைக்கிற இடத்துல நீங்கள் டைல்ஸ் பின்னாடி ஒட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. உண்மையிலே எனக்கு இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த செவரு தான் பற்றி பேசுகிறேன். ஸோ இதில் வந்து தெரிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது என்னோடய செவரு. ஏன்னா நான் டெய்லி துடைக்கலைனாலும், டெய்லி துடைக்க தேவை இருக்காது உங்களுக்கு. நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒருக்கா தான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன் செவரில். இந்த 2-3 டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே இங்கே பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்கும். இன்றைக்கி லைட்டாக ஆயில் எனக்கு தெரியுது, ட்ராப் பை ட்ராப். உங்களுக்கு வந்து தெரியும், அந்த லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளியாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த ட்ராப் பெருசாகிட்டே இருக்கும் டைல்ஸில். ஸோ அந்த அளவு விடாமல் லைட்டாக புள்ளியாக பார்க்கும் போதே நீங்கள் இதை வச்சு தொடச்சிட்டா போதும். எப்போவுமே உங்கள் கிச்சனில் அந்த எண்ணெய்க்கரை ப்ராப்ளம் இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு விஷயம், ரைட்? நானும் ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக சொல்லலாம், ரொம்ப வருஷமாக சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சொல்யூஷன்ஸோட ஐடியாஸோடு நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். இது கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை ஈஸியாக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோடது புது சேனல், இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன விஷயம், நம்மளோட வேலைகளை எளிதாக்குற விஷயம். சிஸ்டமேட்டிக்காக நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, அந்த ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணுறது வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.